ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவனை துதிக்க ஆராதிக்க தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்தார். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இப்பொழுது நாம் தேவ செய்தியை கேட்க போகிறோம். பாஸ்டவர்கள் முன்னால் வந்து நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுவார்கள். நாம் கர்த்தரை மைப்படுத்தி கரங்களை தட்டி வரவேற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமாக இல்லை? அதுக்கும் பதில் இல்லை. அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லையா? இல்லையா? ஏசப்பாவா? ஏசப்பா சந்தோஷமாக இருக்கிறாருல்ல? சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லையா? எத்தனை பேர் கேட்குது? நான் கேட்குறது புரியுதா? இங்கிலீஷில் கேட்கணுமா? சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லையா? சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. அதை சொல்லக்கே 4 தடவை கேட்க வேண்டியதாக இருக்கு பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் என்ன வாக்குத்தத்தம்? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு யார் சொன்னா? யோபு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. யோபுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதை செய்ய நினைத்தார் சொல்லுங்க? யோபு பார்த்தோன்னா ஆண்டவருக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு. இவ்வளோ நல்லவனாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான்ட்ட சவால் விட்டுட்டார் ஆண்டவர். நீ என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் யோபு என்ன செய்ய மாட்டான்? தன்னுடைய உத்தமத்திலேருந்து என்ன செய்ய மாட்டான்? விலகவே மாட்டான்னு சொல்லிட்டு யார்கிட்ட சவால் விட்டார்? சாத்தான்டா. அவன் பாட்டு சும்மா தானே என்னான். இவர் தான் அவனை கூப்பிட்டு உசுப்பேற்றி எங்கே போயிட்டு வர, யாரை பார்த்துட்டு வரான்னு கேட்குறாரு. அவன் என்ன சொன்னான்? பூமி எங்கும் உலாவி எல்லாரையும் சுற்றி பார்த்துட்டு வர. உடனே இவர் தான் கேட்குறார், என் தாசனாகிய யோபின் மேல் கண் வைத்தாயோ? அல்லேலூயா. அவன் சொல்லவே இல்லை, ஆனால் அவருக்கு தெரியும் எனக்கு பிளான் என்னன்னு. அல்லேலூயா. பாருங்க, உடனே அவன் சொல்கிறான், ஆமாம் நீர் அவனுக்கு எல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்கிறாரு? வேலி அடைச்சி வச்சிருக்கிறீரு, அவனுக்கு எல்லாம் சுகமாக இருக்கும். அதனால் அவன் என்ன செய்கிறான்? நல்லவனும் உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கனுமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்கிறான். அல்லேலூயா. யோபு எப்படிப்பட்டவர் சொல்லுங்கள்? அல்லேலூயா. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலவரணுமாக இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம அப்படி இருக்கிறோம் சொல்லுங்கள்? உத்தமர்களாய், சன்மார்க்கர்களாய், நீதிமான்களாய், கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலவர்கள் எத்தனை பேர் நாம? அல்லேலூயா. பாருங்க, அப்படி இருந்தார் யோபு. அப்படி தானே? அது மட்டும் இல்லை, அவர் அந்த ஊத் தேசத்தின் ராஜாவாக இருந்தார். அல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு இந்த பைபிளில் இல்லை, வேத ஆராய்ச்சி புஸ்தகங்களில் இருக்கிறது. அவர் ஒரு ராஜா. அல்லேலூயா. இன்னும் பார்த்திங்கன்னா அவர் பெரிய ஞானி. அவர் பார்வோன் ராஜாக்களுக்கு இவர் ஆலோசனை கொடுத்து, இவருடைய ஆலோசனையில் தான் அந்த பிரமிடுகளை கட்டினாங்க. அல்லேலூயா. பார்வோனில் அந்த எகிப்தில் இருக்க பிரமிடுகள் இருக்கு இல்லையா, அதை கட்டக்கு ஆலோசனை கொடுத்ததே யார் தான்? இந்த யோபு. இவர் பயங்கர ஞானி, பயங்கர கனம் உள்ளவர், பயங்கர மரியாதை உள்ளவர், பெரிய பணக்காரர், அந்த காலத்தில் வாழ்ந்தவரில் ஒரு பெரிய ஒரு மனுஷன் அவர். அல்லேலூயா. வேதத்தில் எழுதின முதல் புஸ்தகம் என்ன புஸ்தகம் சொல்லுங்கள்? யோபு புஸ்தகம். அல்லேலூயா. கிட்டத்தட்ட ஆபிரகாமுக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர் யோபு. அல்லேலூயா. பாருங்க, அவ்வளவு முன்பாக உள்ள ஒரு காரியத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல ஒரு யோபு, அப்படிப்பட்ட ஒரு உத்தமர், ஒரு நீதிமான், ஒரு சன்மார்க்கமானவர், மிகவும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவரோட பிள்ளைங்க ஏதாவது பாவம் செஞ்சுருவாங்கன்னு அதுக்கு கூட என்ன செய்வார்? பலி செலுத்துகிற ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன். அவரை பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் என்ன செய்யிட்டாங்க? குழப்பி விட்டுட்டாங்க. யார்? அவருடைய
சிநேகிதர்கள் யாரெல்லாம் வந்தாங்க சொல்லுங்கள், பேரை சொல்லுங்கள். எலிபாஸ், ஃபில்தாத், சோப்பார், 3 பேர் வந்தாங்க. இந்த 3 பேரையும் ஆவிக்குரிய விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தி கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் சொல்லுவாங்க, இல்லையா? எலிபாஸ் மத ரீதியான அந்தி கிறிஸ்து. 3 விதமான அந்தி கிறிஸ்துகள் உண்டு. அது நம்ம வெளிப்படுத்த புஸ்தகம் படிக்கும்போது அதை பார்க்கலாம். 2வது ஃபில்தாத் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியான அந்தி கிறிஸ்து. கடைசி அந்த சோப்பார் என்கிறவர் எப்படிப்பட்டவர்? அரசியல் ரீதியான அந்தி கிறிஸ்து. இந்த 3 விதத்தில் தான் கடைசியில் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான் அந்த உலகத்தில். எதுலேருந்தெல்லாம் வருவான் சொல்லுங்கள்? மத ரீதியாக வருவான், பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக. 3 விதமான அந்தி கிறிஸ்துகள் இந்த உலகத்தில் வருவாங்க. பாருங்கள், இந்த 3 பேரும் யோபுவோட 8 பிரசங்கம் பண்ணுறாங்க, 8 வாக்கியம் வரைக்கிறாங்க. யாரெல்லாம்? முதல்ல ஒரு பேர் என்ன? எலிபாஸ். எலிபாஸ் எத்தனை? 3 தடவை பேசுகிறாரு. பில்தாத் 3 தடவை பேசுகிறாரு. சோப்பார் எத்தனை தடவை பேசுகிறாரு? 2 தடவை பேசுகிறாரு. அப்படி இவங்க 8 விதமாய் இந்த யோபுவோட பேச 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 உத்தமனாய், சன்மார்க்கனாய், நீதிமானாய் இருந்த யோபு கொஞ்சம் கொஞ்சமாய் இப்போ அவருக்கு சுயம் எழும்பிட்டு. அல்லையா? அல்லையா? புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? யாருக்கா உறக்கம் வருதா? முத்தமக்கா உடனே முடிந்துட்டாங்க, நம்மளை தான் கேட்கணும். யாருக்காவது தூக்கம் வருதா? இல்லை. சரி, கவனமாக கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த பிரசங்கம் புரியும். அப்படிப்பட்டவராக இருந்தவர் இந்த 3 சிநேகிதர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களும் அந்த காலத்தில் வாழ்ந்த பெரிய பிரபுக்கள். அவங்க ஆனால் யோபுவோடும் பெரியவர்கள் கிடையாது. அவங்க யோபுவை ஒரு இடத்துலையும் மரியாதை குறைவாக பேசவே இல்லை, மரியாதையாக தான் பேசுகிறாங்க. இப்போ இவங்க பேச 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 யோபுக்கு உள்ளே இருந்த அந்த சுயம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன வெளியே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் யோபு அவருடைய சுயத்தை எல்லாம் சொல்கிறாரு. நான் இவர்களை என் மந்தையை மேய்க்கிற நாய்களோடு கூட வைக்க நான் என்ன செய்வேன்? வைக்கப்படுவேன். நான் எழும்பி வீதியில் வரும்போது எல்லாரும் என்ன செய்வாங்க? தங்கள் வாயை பொத்தி கொள்வாங்க, தங்களை ஒழித்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு காரியத்தை எல்லாம் சொல்கிறாரு. நான் நெய்யினால் என் பாதத்தை கழுவுனேன்னு சொல்கிறாரு. நீங்கள் போய் வீட்டில் போய் படித்து பாருங்கள் யோபு புஸ்தகம் ஃபுல்லாக. நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு இவர் தன்னுடைய நீதியை சொல்லி, நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, நான் பிறக்காமல் இருந்தால் நல்லதாக இருந்திருக்கும், இப்படியெல்லாம் சொல்லி ஆரம்பத்தில் பயங்கர உறுதியாக இருந்த யோபு ஆரம்பத்தில் என்ன சொன்னார்? அவருக்கு மனைவி என்ன சொன்னாங்க? யோபுக்கு மனைவி நல்லவங்களா கெட்டவங்களா? நல்லவங்க. என்ன சொன்னாங்க? தோவனை தூசித்து ஜீவனை விட இன்னும் என்னத்துக்கு உயிரோடு இருக்கிற, இன்னும் என்னத்துக்கு ஏசுன்னு கூப்பிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. நல்லவராக கெட்டவங்களா? சொல்லுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? இன்னும் எதுக்கு ஏசப்பான்னு சொல்லிட்டு போவா? எதுக்கு பைபிளை தூக்கி நடக்கிற? எதுக்கு சும்மா சர்ச்சுக்கு போகிற? அவரை தூஷித்து என்ன செய்? ஜீவனை விடு. இப்படி சொல்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா? சொல்லுங்க. கொஞ்சம் குழம்பிட்டோம் விடுதானே. இன்னும் 2 தடவை கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் என்ன தான் சொல்லுவீங்க? மோசம்தான் சொல்லுவீங்க, அல்லையா? அதே மாதிரி யோபு நல்லவரா கெட்டவரா? நல்லவரா கெட்டவரா? சொல்லுங்க. முதல்ல என்ன சொன்னார்? அவங்க ஒய்ஃப் இப்படி சொன்ன என்ன சொன்னார்? நீ பைத்தியக்காரி, பேசுகிற மாதிரி பேசுகிற, கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்று நாம் தீமையும் பெற வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஒரே நாளில் 4 விதமான நஷ்டங்கள் அவருக்கு சாதாரண நஷ்டம் கிடையாது. நமக்கு வந்த மாதிரி நஷ்டம் எல்லாம் கிடையாது. அவருக்கு என்ன, ஒரே நாளில் அவருக்கு பிள்ளைகள் எல்லாம் செத்து போயிட்டாங்க. ஒரே நாளில் அவருக்கு இருந்த ஆஸ்திகள் எல்லாம் போயிடுச்சு. ஆடு மாடெல்லாம் சபையார் கொண்டு போயிட்டாங்க, எல்லாம் போச்சு. அதுவும் போதானே இவருக்கு உடம்பு ஃபுல்லாக என்ன ஆயிட்டு? பருக்கள், வியாதி, பயங்கர வியாதி. நமக்கெல்லாம் ஒரு வியாதி ஆளை சர்ச்சிலே காணாது, அல்லையா? அப்படி தானே? உண்மை தானே? அந்த சொல்லி எனக்கு காய்ச்சல் வந்துட்டு, எங்கள் அப்பாவுக்கு காய்ச்சல் வந்துட்டு, அம்மைக்கு வந்துட்டு, பிள்ளைக்கு வந்துட்டுன்னு சொல்லிட்டு 1 வாரம் 2 வாரம் நம்ம 1 மாதம் அந்த காய்ச்சலை விரட்டு வரைக்கும் நம்ம எங்கே வர மாட்டோம்? சொல்லுங்க, அல்லையா? அவர் பாருங்க, அவர் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருக்கு
ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருந்த மனுஷன் இப்போ கடைசி என்ன தெரியுமா ஆயிட்டாரு? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவனுக்கு சிநேகிதர்கள் அவன் அந்த முதல்ல எலிப்பா தொடங்கும்போது எப்படி தொடங்கினாரு? நாங்கள் சொன்னால் நீர் கேட்பீரா, நாங்கள் சொல்கிறத நீர் ஒத்துக்குவீரா, எங்களை ஏற்றுக்கொள்வீரா, இப்படி வசமாக பேசி அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீர் நல்லவராக இருந்தால் உமக்கு இதெல்லாம் வருமா, நீர் மோசமாக இருந்ததுனால தான் இதெல்லாம் வந்தது. நம்ம சொல்லுவோம்ல, சும்மா என் கடவுளை அவருக்கு கொடுத்தது. நல்லவங்களுக்கு இப்படி ஏதாவது நடக்குமா? ஏதாவது பாவம் காணும், அப்படி தானே? ஏதாவது அநியாயம் செஞ்சுருப்பான், ஏதாவது மறைமுகமாக இருக்கும். அதில் சும்மா இல்லைன்னா ஆண்டவர் இதெல்லாம் என்ன செய்ய மாட்டார், கொடுக்க மாட்டார். நல்லா தானே இருந்தான், திடீர்னு எப்படி இந்த நோய் வந்தது அவனுக்கு, இப்படியெல்லாம் சொல்லுவோம். அது மாதிரி தான் இந்த 3 பேர் சொல்கிறாங்க, நீர் அப்படி இருந்தால் உமக்கு இப்படி ஆயிருக்குமோ, நீர் இப்படி இருந்தால் உமக்கு அப்படி செய்வாரோ, தேவன் அப்படி செய்ய மாட்டாரே, அவர் நல்லவர் அல்லவா அப்படின்னு தேவனை புகழ்கிற மாதிரி புகழ்ந்து யோபுவை குத்தம் சொன்னாங்க. அப்போ இதை சொல்ல சொல்ல யோபுக்கு என்ன அது, இப்போ அது நீ சரியில்லை அதனால தான் உனக்கு கேன்சர் வந்துன்னு சொன்னால் நான் என்ன சொல்லுவேன்? முதல்ல ஒருக்கா கேட்பேன், சும்மா ஓயாமே எதே சொல்லியிருந்தா நான் நல்லவன் தான், நீ சும்மா இருவோம் வேலையை பாரு, உனக்கு என்ன தெரியும், இப்படி சொல்லுவேனா மாட்டேனா? இது மாதிரி தான் யோபுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்ல சொல்ல அவருக்குள்ளே இருந்த சுயம் வந்துடுச்சு. அதான் அவர் சொல்கிறாரு, நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, என் நீதி தெரியுமா, என் தேசத்தில் ஒரு எளியவரை நான் விட்டது கிடையாது, ஒருத்தன் வஸ்திரம் இல்லாமல் இருந்தால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்காமல் இருந்தே கிடையாது, ஒருத்தன் ஆகாரம் இல்லாமல் இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடுக்காம, இப்படி இவனுக்கு நீதியெல்லாம் சொல்லி இவனை பெரிய ஆளாக்கிட்டான். அல்லையா? இந்த பெரிய ஆளாக்கி கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் அவ்வளோ உறுதியாக இருந்த யோபு இப்போ கிட்டத்தட்ட இந்த சாத்தாண்ட வலையில் விழுந்து பின்மாறி போகிற அளவுக்கு வந்துட்டார். அல்லையா? அல்லையா? நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள், 33ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோபு 32 வாசிங்க. யோபு தன் பார்வைக்கு நீதிமானாக இருந்தபடியினால், அல்லையா பாருங்க. ஆனால் ஆண்டவர் முதல்ல என்ன சொன்னார்? யோபு நீதிமானும் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புகிற. இப்போ இங்கே வசனம் என்ன சொல்லி பாருங்க, யோபு தன் பார்வைக்கு நீதிமானாக இருந்தபடியினால் அவனுக்கு அந்த 3 மனுஷனும் பிரதியுத்தரம் சொல்லி ஓய்ந்தார்கள். அந்த 3 பேரும் அவனுக்கு எவ்வளோ தூரம் அவனை கடுப்பேற்ற முடியுமோ உசுப்பேற்ற முடியுமோ உசுப்பேற்றிட்டு இப்போ இருந்துட்டாங்க. சாத்தான் அந்த 3 பேரை கொண்டு ஒரு மனுஷனை கெடுக்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்டான். அல்லையா? அநேக வேளையில் உங்கள் கூட இருக்கிற நண்பர்கள், உங்களுக்கு ஆலோசனை சொல்கிற நண்பர்கள், உங்களுக்கு புத்திமதி சொல்கிறவங்கள பார்த்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லையா? ஈஸியாக உங்களை தேவனை விட்டு வழியை திருப்பி விட்டு போயிடுவாங்க. அல்லையா? இதெல்லாம் யாரும் செய்யாததா, இதெல்லாம் என்ன உலகத்தில் நடக்காததா, இதுக்கெல்லாம் அங்கே போகணுமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட யோபு குழப்பி விட்டுட்டாங்க. அல்லையா? அப்புறம் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அதனால் ராமின் வம்சத்தானான ஊசியனாகிய பரகேலின் குமாரன் எலிகுவுக்கு கோபம் உண்டது. யோபு எதனாலயா பாருங்க, நல்ல கவனமா கேளுங்க. எதனால? யோபு யாரை பார்க்கலாம்? தேவனை பார்க்கல. முதல்ல ஆண்டவரே சொன்னார் அவன் நல்லவன். இப்ப இங்க என்ன வசனம் சொல்லுது? யோபு தேவனை பார்க்கலும் தன்னை தான் நீதிமானாக்கி நிமித்தம் அவன் மேலும் அவனுக்கு கோபம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, யோபு நல்லவரா கெட்டவரா? அவர் யாரை விட நீதிமான் ஆயிட்டாரா? யோபு நல்லவரா கெட்டவரா? கொஞ்சம் முன்னாடி நல்லவர்னு சொன்னோம், அப்படிதானே? இப்போ டக்குன்னு என்ன சொல்லிட்டோம்? கெட்டவர் சொல்லிட்டோம். இதுதான் நம்ம நிலைமையும். நல்லவன் சொல்லுவாங்க, கொஞ்சம் நம்ம மாறிட்டோம்னா என்ன சொல்லிடுவாங்க? அவனை தெரியாதா, சும்மா வேஷம் போட்டு நடந்தான், அவனை மாதிரி உலகத்தில் கையில் தொட முடியாத ஒருத்தனும் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. இப்போ பாருங்க, இவர் என்ன சொல்கிறாரா? தேவனை பார்க்கிலும் தன்னைத்தான் எப்படி ஆக்கிட்டாரு? நீதிமான் ஆக்கிட்டார். அல்லேலூயா. இப்படியெல்லாம் நம்ம சம்பவங்கள் நடந்து வந்த பிறகும் தேவனுக்கு என்ன ஆசைன்னா யோபுவை ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேவ பிள்ளைகளை
ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது நான் சொன்னது? ஹல்லேலூயா. நீங்களும் நானும் என்ன நிலைமையில இருந்தாலும் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. தேவ சபையை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கடைசியில் எப்படி யோபு ஆசீர்வதித்தார்? முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை எப்படி இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு முன்பாய் உத்தமர்களாக இருக்கும்போது நம்முடைய முன்னிலைமையை பார்க்கிலும் நம்முடைய பின்னிலைமையை கர்த்தர் இரண்டத்தனையாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்போ இதை பாருங்க, இதை உணர்ந்த பிறகுதான் யோபு சொல்றாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறீர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். அப்போ நம்முடைய தேவனுடைய கரத்தில் ரெண்டு விதமான காரியங்கள் இருக்கிறது. என்னது? அவரே சொல்லியிருக்கிறாரு, இதோ ஜீவனையும், சொல்லுங்க, ஜீவனுக்கு அடுத்தது வேற என்னது? மரணத்தையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நல்ல கவனமாக கேளுங்க, இனிதான் பிரசங்கம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இதோ ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். சொல்லுங்க, எதையெல்லாம் கர்த்தர் நமக்கு முன்பாக வச்சிருக்கிறாரு? ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு, சாபத்தை வச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய சத்தத்தை கவனமாக கேட்டு அதன்படி செய்யும்போது என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அந்த கட்டளைகளை மீறி போகும்போது என்ன வரும்? சாபம் வரும். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யும்போது என்ன வரும்? ஜீவனை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு விரோதமாய் போனோம்னா மரணம் வரும். அல்லேலூயா. நல்ல கவனமாக கேளுங்க. இந்த ரெண்டையும் செய்கிறவர் யாரு? சொல்லுங்க, தேவன். அல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுறது, இதோ ஜீவனையும் மரணத்தையும் உங்க முன்பாக இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு முன்பாக ரெண்டு வழி இருக்கு, அப்படிதானே? ஒன்று மரணத்துக்கு போகிற வழி, ஒன்று ஜீவனுக்கு போகிற வழி. ஜீவனுக்கு போகிற வழியை நம்ம தெரிந்து கொண்டா ஜீவனுக்கு போவோம், மரணத்துக்கு போகிற வழியை தெரிந்து கொண்டா மரணத்துக்கு போவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, எத்தனை பேருக்கு புரிஞ்சது? அப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகிறவங்க எங்கே போவாங்க? சொல்லுங்க, மரணத்துக்கு நேராக போகிறாங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவங்க எங்கே போவாங்க? ஜீவனுக்கு போகிறாங்க. அல்லேலூயா. இதை ஆண்டவர் செய்ய நினைத்தா அவர் செய்வார். அவர் செய்ய நினைக்கிற காரியம் ஒரு நாளுமே என்ன செய்யாது? தடைபடவே தடைபடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய நினைவுகள் மேலானவைகள். அல்லேலூயா. நீங்கள் வாசிச்சு பாருங்க, எரேமியா 32ஆம் அதிகாரம், எரேமியா 32:17 வாசிங்க. ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, உண்டாக்கினீர், அவராலே செய்யக்கூடாத ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. யோபு 9:12 வாசிங்க. யோபு 9:12 வாசிங்க. அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை பார்த்து கேட்பவன் யார்? ஹல்லேலூயா. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரோ அதை என்ன செய்வார்? செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். இன்னும் நீங்கள் ஏசாயா 55:8-9 வாசிங்க. ஏசாயா 55:8-9 வாசிங்க. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்றார் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நினைவுகள் எப்படிப்பட்டவைகளாம்? உயர்ந்தவைகள். ஹல்லேலூயா. நம்முடைய நினைவுகளை போல இல்லை, அவருடைய நினைவுகள் மிகவும் உயர்ந்தவைகள். ஹல்லேலூயா.
எரேமியா 29:11 சொல்லுது, நீண்ட நாட்கள் காத்திருப்பது இருதயத்தை. வாசிங்க சீக்கிரமா. எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்றார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நாம எதிர்பார்த்திருக்க முடிவை நமக்கு கொடுக்கும்படி நம்மேல நினைத்திருக்க நினைவுகளை கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரா? அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த நினைவுகள் எப்படிப்பட்டதா? சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற எந்த காரியமே அது ஆசீர்வாதமா இருக்கும், அது சமாதானமா இருக்கும், அது நன்மையா இருக்கும், அது நம்மை ஜீவனிலே கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய நினைவுகள் அவர் செய்ய நினைக்கிறது அதை செய்து முடிக்கும். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாளும் மாறுகிறவரே அல்ல. அவர் வாக்கு மாறாத தேவன், அவர் உண்மை உள்ள தேவன். அவர் ஒரு நாளும் தாம் சொன்னதை குறித்து மனஸ்தாபப்படுற கர்த்தர் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்து நிறைவேற்றுகிற தேவன். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆகாப் என்கிற ஒரு ராஜா இருந்தார். நீங்கள் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆகாப் என்கிற ஒரு ராஜா மிகவும் மோசமான ஒரு இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தார். பக்கத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தை எடுத்துக்கொள்ளும்படியாய் அவனோட மனைவியின் ஆலோசனைப்படி அந்த தோட்டத்துக்கு முதலாளியே கொன்னுட்டார். அல்லேலூயா. அதன் பிறகு அவர் இந்த சீரியர்களோடு யுத்தம் பண்ண போக்கு அவரு கூட யார் வந்தா? அவர்களை அந்த யுத்தத்தில் அவனை அழிக்கும்படி கர்த்தர் சித்தம் கொண்டார். அல்லேலூயா. அப்போ அவரை பார்க்க யோசபாத் என்கிற ஒரு ராஜா வந்திருக்கிறார். இந்த யோசபாத், நீங்கள் 1 ராஜாக்கள் 21 வாசிங்க. பொல்லாப்பு வர பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாபுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேல் அடைபட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணது நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சமானமாக்குவேன் என்றார். ஆமென். பாருங்க, ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பின போது நல்ல கவனமாக கேளுங்க. அவன் ஒரு இஸ்ரவேலின் ராஜா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீங்கள் போய் அந்த 18ஆவது அதிகாரத்திலேருந்தே வீட்டில் போய் படித்து பாருங்கள். அவருடைய கோபம் அவன் மேலே வந்த உடனே அவனை அழிக்க தேவன் சித்தம் கொள்கிறார். அல்லேலூயா. அவன் கர்த்தரை விட்டு பின்மாறினபடினால, கர்த்தருக்கு விரோதமாய் நடந்தபடினால, கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்தபடினால, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்காதபடினால கர்த்தர் ஆகாபை அழிக்க சித்தம் கொண்டார். அல்லேலூயா. அவன் என்ன செய்யறார்? இந்த சீரியரோடு உள்ள யுத்தத்தில் இவனை கொண்டு போய் என்ன செய்யணும்? கொல்லணும் சொல்லிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ யோசபாத் என்கிற யூதாவின் ராஜா இந்த ஆகாப் என்கிற ராஜாவை பார்க்க வராரு. ஆகாப் ரொம்ப மோசமானவர், யோசபாத் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. பாருங்க, இவரை 2 பேரும் சிநேகிதராக இருக்காங்க. அல்லேலூயா. பாருங்க, இப்போ இவர் வந்து பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, நான் சீரியரோட என்ன செய்ய போறேன்? யுத்தம் பண்ண போறேன், நீரும் என்னோட கூட யுத்தத்துக்கு வாரிறான். அல்லேலூயா. உடனே இந்த யோசபாத் என்ன சொல்றாரு? என்னுடைய சேனை உம்முடைய சேனை, என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள், நானும் உம்ம கூட என்ன செய்கிறேன்? யுத்தத்துக்கு வாரேன்னு சொல்லிட்டு போறார். அல்லேலூயா. அப்போ உடனே இவர் கேட்குறாரு, இந்த யோசபாத் கேட்குறாரு, இருந்தாலும் நம்ம யுத்தத்துக்கு போகிறோம் இல்லையா, யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னே ஏதாவது என்ன செய்வோம்? தீர்க்கதரிசிகள்கிட்ட கேட்பேன்னு சொல்கிறார். தீர்க்கதரிசிகள்கிட்ட கேட்பேன்னு சொன்னால் அவன் என்ன சொன்னான்? சரி, அதுக்கு என்ன கேட்டுருவோம்னு சொல்லிட்டு எத்தனை தீர்க்கதரிசிங்க வந்தாங்க? 400 தீர்க்கதரிசிகள் வந்து சொல்கிறாங்க, ராஜாவே நீர் யுத்தத்துக்கு போவோம், நீர் சீரியரை என்ன செஞ்சிரு? முட்டி தள்ளிடுவீர், ஒருத்தரை கூட நீர் விட மாட்டார், எல்லாரையும் சங்காரம் பண்ணிடுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த யோசபாத் பாருங்க, அவர் நல்லவராக இருந்தார். சொல்ற, இவங்க இல்லாமல் இன்னும் வேற யாரும் தீர்க்கதரிசி இல்லையா கேட்குற. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? அவன் என்ன சொல்கிறான்? ஆமாம், இன்னும் ஒருத்தன் இருக்கிறான், அவன் பேர் என்ன? இல்லையாவா? மிகாயா தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கான். ஆனால் அவன் எப்போ என்ன செய்வானா? என்னை பற்றி எனக்கு வேண்டாத்ததான் சொல்லுவான். அவன் சொல்கிறது என்னது? உண்மை.
இவனுக்கு அது என்னது வேண்டாத்தது. அல்லையா? அப்படி தானே? சில நமக்கு யாராவது சொல்லும்போது என்ன சொல்லுவான்? அவர் எப்பவும் அப்படி தான் நம்மளை குத்தி தான் பேசுவார், நமக்கு விரோதமாக தான் பேசுவார். அல்லையா? அது நாம் பேசுகிறதில்ல, அவர் பேசுகிறதில்ல, ஆண்டவர் பேசுகிறது. அல்லையா? அது உங்களை குத்தி பேசிச்சுன்னா உங்களுக்கு நல்லது. அல்லையா? அது உங்களை பற்றி தான் பேசினார்னா, ஆமாம் உங்களை பற்றி தான் பேசினார். உங்களை பற்றி பேசினார்னா என்ன செய்ய தெரியுமா? ஓ, கர்த்தர் என்கிட்ட பேசியிருக்கான்னு எடுத்துக்கிடுங்க. அல்லையா? அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இல்லை, இவர் என்ன குத்தி பேசினார், என்ன காயப்படுத்தி பேசினார், என்ன அவருக்கு பிடிக்காதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே நினச்சிட்டு போகிறேங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தான் நஷ்டம். அல்லையா? கர்த்தர் என் கூட பேசினார், நான் இந்த வார்த்தையின்படி செய்வேன்னு நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதம். இங்கே இவர் சொல்கிறாரு, நீர் போகும் யுத்தத்துக்கு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க எப்படி வந்தாங்களாம்? மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல மலைகளில் சிதறடிக்கப்பட்டதை கண்டேன்னு சொன்ன. ஒன்று நான் உன்ட்ட முதல்ல சொல்லியிருக்கேன், என்னை பற்றி நீ ஒரு நாளும் நன்மையாக சொல்ல மாட்டான்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அது சொன்ன, ஆமாம் இதுதான் நடக்க போகுதுன்னு. அல்லையா? உடனே இவனுக்கு ஐடியா பாருங்கள். அந்த யோசபாத் எவ்வளோ ஒரு முட்டாள் ராஜாவாக இருந்திருக்கான் பாருங்கள். ஒன்று அந்த ஆகாப் ராஜா சொல்கிறான், நம்ம யுத்தத்துக்கு போகும்போது நீ ராஜா மாதிரி வா, நான் எப்படி வருவேன், சாதாரண ஆள் மாதிரி வருவேன்னு சொல்லிட்டு இந்த ஆகாப் சொல்கிறான். அதுக்கு இந்த யோசபாத் சமைச்சு போகிறான். இவனுக்கு என்ன தெரியுமா? எப்படி இந்த மிகாயா தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, சாவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்கிறான், நீர் ராஜா மாதிரி வாரோம், நான் எப்படி வருவேன், எப்படி வருவேன். அவன் சொல்கிறான், தீர்க்கதரிசி சொல்கிறான், இங்கே பாருங்கள், பரலோகத்தில் ஒரு கூட்டம் நடந்து அந்த கூட்டத்தில் ஆண்டவர் கேட்டார், இந்த ஆகாபை நான் கொலை பண்ணணும், இந்த ஆகாபை என்ன செய்யணும், யுத்தத்தில் சாகணும். இவனுக்கு மோசமான ஐடியா கொடுத்து இவனை கொண்டு போய் கொல்லணும். உடனே ஒரு ஆவி புறப்பட்டு வந்து இயேசு ஆண்டவர்கிட்ட சொல்லிச்சான், நான் போகிறேன், நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரோட வாயிலையும் எப்படி இருப்பேன், பொய்யின் ஆவியாக இருப்பேன்னு சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாராவது பொய் பேசுகிறவங்க இங்கே இருக்கீங்களா? பொய்ங்கிறது சாதாரண ஒரு காரியம் அல்ல, அது ஒரு என்ன சொல்லுங்க, ஆவி. பொய் பேசினா உங்களை என்ன ஆவி ஆளுகை செய்து, என்ன ஆவி சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, பொய்யின் ஆவி. பொய்யின் ஆவி யாருக்கு ஆவி? பிசாசின் ஆவி. நீங்கள் என்ன பொய் சொன்னாலும், நல்லதுக்கு பொய் சொன்னாலும், சும்மா பொய் சொன்னாலும், சும்மா சாதாரணமாக சொன்னாலும், பொய் சொன்னால் உங்களை யார் ஆளுகை பண்ணுறா? அந்த பொய்யின் ஆவி ஆளுகை பண்ணுது. அல்லையா? பாருங்க, தீர்க்கதரிசிகளுக்கு உள்ளால் இருக்குது என்ன ஆவி, என்ன ஆவி? ஐயோ, உள்ளால் இருக்குது என்ன ஆவி? பரிசுத்த ஆவி. வாயிலிருந்து என்ன ஆவி? சத்தமாக சொல்லுங்க. அவர் அந்த ஆவி என்ன சொல்லிச்சு, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசி எல்லாருடைய வாயிலும் பொய்யின் ஆவியாக இருப்பேன். அப்போ நல்லவங்களாக இருக்கிற நமக்குள்ள பரிசுத்தாவி உள்ளால் இருக்கிறவங்க வாயில் என்ன ஆவி இருக்க முடியும்? கேட்டிருக்கீங்களா? சில பொய்கள் கேட்டிருக்கீங்களா? சந்தையில் நிற்போம், பாஸ்டர் கூப்பிட்டே இருப்பா, என்ன இன்னும் காணவே இல்லை, வாரேன்னு சொன்னீங்க, இன்னும் வந்துட்டேன் பாஸ்டர், நெய்யூர் தாண்டியாச்சுன்னு சொல்லி நிற்கியதுங்க. இதில் அவருக்கு ஏதாவது லாபமா, நமக்கு ஏதாவது நஷ்டமா? ஆனால் இங்கே என்ன ஆவி வந்துட்டு? பொய்யின் ஆவி வந்துட்டு. அல்லையா? பொய் சாதாரண ஒரு செயல் அல்ல, அது என்னது? ஒரு பொல்லாத ஆவி, அது பிசாசின் ஒரு ஆவி. அவன் சொல்கிறான், இப்படி பரலோகத்தில் ஒரு காட்சி நடந்தது, இதில் நீர் போய் என்ன செய்வீர், விழுந்து விடுவீர் சொல்கிறான். உடனே அவன் இவனை ஒரு அடியும் கொடுக்குறான். எங்கேருந்து கர்த்தருடைய ஆவி ஓண்டு வந்து சொல்லிச்சு அப்படின்னு. அப்போ அவன் சொல்லுவான், நீ என்ன செய்வா, நாளைக்கு என்ன செய்வா, ஒளித்துக்கொள்ளும். வாசிங்க அதை. மிகாயா, நீ ஒளித்துக்கொள்ள உள்ளறையிலே பதுங்கும் அந்நாளிலே, பாருங்க, ஒளித்துக்கொள்ள பயந்து போய் உள்ளறையில பதுங்கும் அந்த நாளிலே அதை காண்பாய், அதை காண்பாய். அல்லேலூயா. சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு போறாரு. அப்ப இவனுக்கு என்ன தெரியுமா, இந்த ஆகாபுக்கு என்ன தெரியுமா, என்ன ஆனாலும் இந்த மிகாயா சொன்னபடி நான் என்ன கூடாது, சாகக்கூடாது. அல்லேலூயா. மிகாயாவை ஆகாபை கொல்வதற்கு திட்டம் போட்டது யாரு சொல்லுங்க? கர்த்தர். அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடவே படாது. அல்லேலூயா. ஆகாப் ராஜாவை யுத்தத்தில் மடிய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணது தேவன்.
காரணம் அவன் தேவனுக்கு விரோதமாக என்ன செய்தான்? பாவம் செய்தான், பொல்லாப்பு செய்தான், ஒரு அப்பாவியை கொலை செய்தான். அவன் மனைவியாக எசபேல் என்னென்ன சொன்னாலோ அதெல்லாம் கேட்டு அப்படியே தேவனுக்கு விரோதமாக துரோகம் பண்ணினான். அல்லையா? அதனால் கர்த்தர் அவனுக்கு மரணத்தை நியமித்தார். அல்லையா? அவனுக்கு முன்பாக நல்ல வழி இருந்தது, ஆனால் அவன் தெரிந்து கொண்டது என்ன வழி? மரண வழியை தெரிந்து கொண்டான். ஆண்டவர் அவனை கொல்ல முடிவெடுத்தார், கொல்ல நினைத்தார். அவர் நினைத்தார், அவர் செய்து முடிப்பார். அல்லையா? பாருங்க, இவன் நினைக்கிறான் எப்படியும் இந்த மனுஷன் வார்த்தையின்படி நான் என்ன செய்யக்கூடாது? சாகக்கூடாது. செத்தா யார் சாவட்டும்? யோசபாத் சாவட்டும் சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான்? நீர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு வாரணும். அங்கே பாருங்க, எல்லாரும் யோசபாத்தை, அவன் அந்த சீரியாவின் தலைவன் என்ன சொல்லியிருக்கானா, ராஜா என்ன சொல்லியிருக்கானா, நீங்கள் இந்த படைகளெல்லாம் விட்டுருங்க, ராஜாவை ஒருத்தனை கொன்றுங்கன்னு சொல்லியிருக்கான். அல்லையா? அவங்க இவனை கிட்டி சேரும்போது இவன் சொல்லுவான், ஐயோ நான் யோசபாத்துன்னு சொல்லிடுவான். அல்லையா? நான் ஆகாப் இல்லை, நான் யோசபாத். எவ்வளோ கேவலம் பாருங்க. ஒரு யூதாவின் ராஜா, ஒரு பெரிய ஒரு கோத்திரத்தின் தலைவன், இந்த கூடாத ஒரு நட்புனால அங்கே போய் என்ன செய்கிறாரு? கேவலப்படுறார். அல்லையா? ஒரு ஒரு சாதாரண படை வீரர்களுக்கு முன்பாக ஐயோ நான் இல்லை, நான் ஆகாப் இல்லை, நான் யோசபாத்னா கேவலம் தானே. அல்லையா? நம்ம நண்பர்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிடுங்க. அவருக்கு அந்த கூடாத நட்பு. யோசபாத்தின் ராஜா கேவலப்பட்டு வந்தார், உயிருக்கு கெஞ்சினாராங்க, என்ன கொன்றாதீங்க, நான் ஆகாப் இல்லை, நான் யார்? யோசபாத்துன்னு. சரியான நட்பு இல்லைன்னா, சரியான ஐக்கியம் இல்லைன்னா, உலகத்தோடு இருக்கும்னா நம்முடைய ஜீவனுக்காய் கெஞ்ச வேண்டியது வரும். அல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரே துணை. அல்லையா? அவர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்ய விரும்புகிறார். ஆமென். பாருங்க, இப்போ என்னது, ஒருத்தன் சும்மா தெரியாமல் வில்ல அம்பை நாணேட்டியை விட்டான், அது எங்கே போயிடுச்சு? நேர ஆகாபுக்கு நெஞ்சில் போயிட்டு அவன் செத்து போயிட்டான். அல்லையா? கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவே தடைபடாது. அல்லையா? இங்கே பாருங்க, அவன் கர்த்தருக்கு விரோதமாய் போனபடினாலே கர்த்தர் அவனை என்ன செய்தார்? கொன்றார். அல்லையா? அவன் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தபடினாலே அவன் என்ன செய்தான்? நாசம் அடைந்தான். வேதம் சொல்றது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? அல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டோட வார்த்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்போது, ஆண்டோட வார்த்தையை கேட்டு 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 இன்னும் மனம் திரும்பாமல், இன்னும் அநியாயம் பண்ணி, இன்னும் பழையபடி வாழ்ந்து, இன்னும் பொல்லாத கிரியை செய்து, இன்னும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காம, கர்த்தருக்காக விட்டு கொடுக்காம, இன்னும் நம்ம கடினப்படுத்தி கொண்டே இருக்குவோம்னா சடுதியில் சகாயமின்றி நாசம் அடைவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா எது உண்மையோ இல்லையோ, நரகம் உண்மை. அல்லேலூயா. பாதாளம் உண்மை. பரலோகம் எப்படி உண்மையோ அதே மாதிரி நரகமும் உண்மை. அந்த நாளுக்கு ஒருவரும் தப்பி போகவும் முடியாது. அப்போ இப்போ கர்த்தர் நம்ம கூப்பிடும்போது என்ன செய்யணும்? வந்துடணும். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுஞ்சோன்னா என்ன செய்யணும் சொல்லுங்க? எடுத்தவங்க எல்லாம் ஒழுங்காக தானே இருக்காங்க. இப்போ எடுக்கலைன்னா என்ன? அதான் 2000 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்களே, வாராருன்னு வரச்சோம் பார்த்துக்கலாம். இல்லை எது சொல்கிறேன், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம். தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினா சகாயமின்றி சடுதியில் நாசம் வரும். உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்காக இதை கூட செய்ய முடியல, கர்த்தருக்காக இதை கூட விட்டு கொடுக்க முடியல, கர்த்தருக்காக ஒரு பொருத்தனை பண்ண முடியல பாருங்க நமக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஞானஸ்தானம் எடுக்கலைங்க? எல்லாம் எடுத்தாச்சா? கையே உயரலை. அல்லேலூயா. நம்ம சபை பூரண பரிசுத்த சபையில் பிரைஸ்லாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருத்தர் மட்டும் கை வைத்திருக்காங்க. சீக்கிரமாக எடுக்க ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கவங்க ஞானஸ்தானம் எடுங்க. அல்லேலூயா. சரியா? பாருங்க, இப்படி ஆண்டோடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனபடினால அவனுக்கு மரணம் வந்தது. அல்லேலூயா. அவன் என்னெல்லாமோ உபாய தந்திரங்களை செஞ்சு பார்த்தான், எப்படியாவது தப்பிடலான்னு பார்த்தான், எப்படியாவது நான் உயிரோடு இருப்பேன்னு நினச்சான்.
ஆனால் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அவர் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. யோபுட காரியத்தில் பார்த்தீங்கன்னா எப்படியாவது யோபு என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. ஏன்? யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகணுமா இருந்தான். ஆனால் அவனுடைய நண்பர்கள் சில பிசாசின் கிரியைகள் நிமித்தம் அவனை உசுப்பேட்டி விட்டு அவன் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டின போது ஆண்டவர் அவனை கைவிடலை. ஆண்டவர் தாமே இறங்கி வந்து அவனை விடுவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், அந்த 33ஆம் வசனத்தில் 2ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். அதனால் ராமின் வம்சத்தானான பூசியனாகிய 32:2 பரகேலின் குமாரன் எலீகுவுக்கு கோபம் உண்டாகுது. அல்லேலூயா. பாருங்க, யோபுடைய இந்த சம்பவத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க? நம்ம தெரிஞ்சு 3 பேர் நினைக்கிறோம். ஆனால் கூட ஒருத்தர் இருந்திருக்காரு. யார்? யார்? எலீகு. எலீகு யார் தெரியுமா? சொல்லுங்க. ஏல்னா என்ன? ஏல்னா கடவுள். இக்கு எலிக்கு கூனா என்ன தெரியுமா? என் தேவன். அல்லேலூயா. தேவன் என் தேவன். இன்னும் தெளிவாக சொன்னால் தேவன் அவரே தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் மோசேக்கு வெளிப்படுத்தும் போது எப்படி சொன்னார்? நீர் யாருன்னு கேட்டோன்னு அவர் என்ன சொன்னார்? ஹயா. ஹயான்னு என்ன தெரியுமா? ஆமாம், நான் தான். இவர் போய் அங்கே போய் சொன்னார், உன்னை யார் அனுப்புனா? ஹயா, நான் தான் இருக்கிறேன். உடனே அவங்க இவருக்கு என்னடா பைத்தியமானு நினச்சாங்க. அதனால இஸ்ரவேலர் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஹயாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறதே இல்லையா? ஏன் தெரியுமா? ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த யூஸ் பண்ண வார்த்தைன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. பாருங்க, இப்போ இந்த எலிகு என்கிறதுக்கு அர்த்தம் என்ன? தேவன் அவரே தேவன். இந்த ராம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ராமின் குமார்னா வம்சத்தானான. ராம்னா என்ன அர்த்தம் யாருக்கா தெரியுமா? சொல்லுங்க. ஆபிரகாம். இது ராம். ராம். ராம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வேணா எழுதி வச்சுக்கிடுங்க. ராம்னா உன்னதமானவர். அல்லேலூயா. உன்னதமானவர். பூசியனாகிய. பூசுனா என்ன தெரியுமா? சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. உன்னதமானவர், சபிக்கப்பட்டவர். ரெண்டுக்கு பயங்கர ஆப்போசிட் இல்லையா? உன்னதமானவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமியிலே எப்படி வந்தார்? சபிக்கப்பட்டவராய் வந்தார். பரகேலின் குமார். பரகேல்னா என்ன தெரியுமா? பரக் ஏல். பரக். பரக்னா என்ன தெரியுமா? ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவர். அல்லேலூயா. பாருங்க, இதில் பிதா குமாரன் பரிசுத்தம் 3 பேர் இருக்காங்க. உன்னதமானவர், இந்த பூமியில சபிக்கப்பட்டவராய் வந்தவர், ஆசீர்வதிக்கப்பட்டவர். அல்லேலூயா. அது யாரு? இயேசு. அல்லேலூயா. அப்ப இங்க இருந்தவர் யாரு? இயேசு. பாருங்க, யோபுவுக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது, ஒரு பாடு வந்தபோது, ஒரு சோதனை வந்தபோது, சாத்தானை யோபுவை சோதிக்க அனுமதித்த போதும் இயேசு கூடவே இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பாடு வந்தா, ஒரு பிரச்சனை வந்தா, ஒரு வேதனை வந்தா, நீங்க கடவுள் பிள்ளையா இருந்தீங்கன்னா உங்களுடைய எல்லா பலவீனத்திலும், உங்க பாடுகளிலும், உங்க வேதனைகளிலும், உங்க கவலையிலும், உங்க கண்ணீரிலும், உங்க பலவீனத்திலும், உங்க சுகவீனத்திலும், எல்லாவற்றிலும் இயேசு உங்க கூடவே இருப்பார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நம்முடைய தேவன் சொல்லியிருக்கிறார், நான் உங்களை விட்டு விலகவும் மாட்டேன், உங்களை கைவிடவுமே மாட்டார் அவர். அல்லேலூயா. ஆனால் ஒன்னே ஒன்று, நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையா இருக்கணும். அல்லேலூயா. நீங்களும் நானும் நீதிமானா இருக்கணும். நீங்களும் நானும் உத்தமனா இருக்கணும். நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறலா இருக்கணும். அல்லேலூயா. யோபு அப்படி இருந்தபடியினால அவருக்கு வந்த சோதனை, அவருக்கு வந்த வேதனை, நமக்கு வந்து நம்மெல்லாம் என்னைக்கே ஓடி போயிருப்போம். நம்மெல்லாம் யாராயிருப்போம்? உடனே யாராயிருப்போம்? சொல்லுங்க. சாத்தானா? யோபுக்கு மனைவி ஆயிருப்போம். இன்னி இவரை கூப்பிட்டு என்ன பிரயோஜனம்? என்ன செய்வோம்? அவரை தூஷித்து சொல்லியே தராண்டா நமக்கு யாரும். அதுக்கப்புறம் கோயிலுக்கு காணாது,
ப்ரேயருக்கு கூப்பிட்டா வரமாட்டாங்க. நிறைய ரீசன் சொல்லுவாங்க. ஐயோ அங்கே போயிட்டேன் பாஸ்டர், இங்கே போயிட்டேன் பாஸ்டர், இன்றைக்கி தான் அத்தை வந்தாங்க, மாமா வந்தாங்க, சித்தப்பா வந்தாங்க, பெரியப்பா வந்தாங்க, அக்கா வந்தாங்க, என்னெல்லாமோ சொல்லலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுடுங்க, நீங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போகிறீங்க. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அல்லேலூயா. நீதிமான்னா என்ன தெரியுமா? நம்முடைய நீதி என்ன சொல்லுங்க? வேதம் வாசிப்பது, ஜெபம் செய்வது, சபை கூடி வருதலை விட்டு விடாது இருப்பது. ஒரு தேவ பிள்ளைகளுக்கு இந்த நீதி கண்டிப்பாக இருக்கணும். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள்னா ஜெபம் செய்யணும். அல்லேலூயா. வேதம் வாசிக்கணும், சபைக்கு கண்டிப்பாக வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அதனால தான் யோபுடைய சகல சோதனையிலும் யார் கூட இருந்தா? இயேசு கூடவே இருந்தார். அல்லேலூயா. அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், எலிகூ சொல்லுவார், நீங்கள் எல்லாரும் பேசுனதை நான் என்ன செய்தேன்? கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்போ என்ன அர்த்தம்? முதல்லேருந்தே கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், எனக்கு விரோதமாக யாரும் வரும்போது ஏசப்பா எங்க? ஏசப்பா எங்கேயும் இல்லை, அவர் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கூடவே தான் இருப்பார். உங்கள் எல்லா பிரச்சனையிலும் அவர் கூட வருவார். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நம்முடைய தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடைபடாது. அவர் சொல்லுங்க, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அவர் ஆசீர்வதிக்கணும் அவர் தீர்மானிச்சா யாராலும் அதை தடை பண்ண முடியாது. அவருடைய கையை மறித்து நீர் என்ன செய்கிறீர் என்று யாராவது சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அல்லேலூயா. இதெல்லாம் யோபு ரெண்டாவது தான் புரிஞ்சுக்கிட்டார். முதல்ல அவர் என்ன செய்றாரு? தன்னை நீதிமானாய் காட்டினார். இப்போ இந்த எலிகுங்கிறது ஏசப்பா அவர் கூட இருந்து அவர் பேசுகிறார் பாருங்க. இந்த முன்னாடி பேசின 3 அவருடைய சிநேகிதர் கூட யோபுன்னு கூப்பிடல பேர். ஆனால் இந்த எலிகு யோபுவே நீர் கேளும், யோபுவே நீர் கேளுன்னு சொல்லிட்டு 3 தடவை அவருக்கு பேரை சொல்லி கூப்பிடுறாரு. ஆனால் அவர் சொல்ல, நான் இளைஞனாக இருக்கிறேன். அல்லேலூயா. வாசிச்சு பாருங்க 4 வசனம் 33 32 4 வசங்க. அவர்கள் தன்னை பார்க்கிலும் வயது சென்றவர்களானபடினால் எலிகு யோபின் வார்த்தைகள் முடிந்து தீர் மட்டும் காத்திருந்தான். அந்த 3 மனுஷரின் வாயிலும் மறு உத்தரவு பிறக்கவில்லை என்று எலிகு கண்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. ஆதலால் பரகேலின் குமாரன் எலிகு என்னும் பூசியன் பிரதியுத்தரமாக, நான் இளவயதுள்ளவன், நீங்களோ விருத்தாப்பியர், ஆகையால் நான் அஞ்சி என் விருத்தாப்பியத்தை உங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்த பயந்திருந்தேன். முதியோர் பேசட்டும், வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும் என்றிருந்தேன். என்ன அர்த்தம்? அவர் கூடவே அவங்க பேசும்போதெல்லாம் என்ன செய்றாரு? கூடவே இருக்கிறாரு. இங்க நான் அஞ்சி என் வார்த்தையை உங்களுக்கு சொல்றேன்னு சொல்ல என்ன தெரியுமா? நம்ம தமிழில் ஒரு சொல்லுவாங்க, என்னது? வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்க, தெரியுமா? நல்ல தூக்குற மாதிரி தூக்கி கீழே போடுறது வஞ்ச புகழ்ச்சி அணி. அது இங்கிலீஷில் என்ன சொன்னால் சினகல் ஐரணின்னு சொல்லுவாங்க. சினகல் ஐரணி, வஞ்ச புகழ்ச்சி. இவர் சொல்கிறார், நீங்கள்லாம் ரொம்ப அறிவுள்ளவங்க, நீங்கள்லாம் பேசும்போது நான் என்ன செய்துட்டு இருந்தேன்? கேட்டுகிட்டே இருந்தேன். இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் கேளுங்க சொல்லிட்டு இந்த எலிகு பேசுகிறார். அல்லேலூயா. 33:1 பாருங்க. யோபே அவர் சொல்கிறார் பாருங்க, எப்படி சொல்கிறாரு? யோபேன்னு பேரை சொல்லி கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் அநேக இடத்துல பார்த்தீங்கன்னா யோபேன்னு பேரை சொல்லி கூப்பிடுவார். அப்படியே நீங்கள் கீழே வரும்போது பாருங்கள், இப்போ 38வது வருஷத்துல தான் தேவன் வரார். அவர் என்ன சொல்றார் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக அறிவில்லாத வார்த்தைகளினால், இவன் யார்? இவன் யாருன்னு யாரை குறித்து சொல்றாரு? சொல்லுங்க. நமக்கு என்ன இல்லை, அவர் யாரை குறித்து சொன்னால் நமக்கு என்ன? யோபுவை பற்றி சொல்கிறார். ஐக்கில் வாசிங்க. இப்போதும் புருஷனை போல இடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? அவர் பூமியை அஸ்திபாரப்படுத்தும், நம்ம எங்கே இருந்தோம் தெரியாது இல்லையா? ஹல்லேலூயா. டைரி எடுத்து பார்த்து தான் கண்டுபிடிக்கணும் நம்ம எங்கே இருந்தோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம உருவாக்கப்படவே இல்லை. வாசிங்க அடுத்தது. நீ அறிவாளியானால் அதை அறிவி,
அதற்கு எவ்வளவு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி. இப்படி எல்லாம் சொல்லிட்டு 40வது அறுத்து வாங்க. பின்னும் கர்த்தர் யோபுக்கு உத்தரமாக சர்வ வல்லவரோட வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். இப்பதான் யோபுக்கு புத்தி வருது. அவன் என்ன சொல்றான் பாருங்க. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் வாயினால் என் கையை பொத்திக் கொள்ளுகிறேன். கையினால என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். வாயினால் கையா? கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். பொத்திக் கொள்ளுகிறேன். நான் இரண்டொரு தரம் பேசினேன். இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றான். 8வது வசனத்தை வாசிங்க. நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ? நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு என் மேல் குற்றம் சுமத்துவாயோன்னு ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுடுங்க. எனக்கு ஏன் இப்படி வந்து, எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனை, எனக்கு மட்டும் என்னைக்கும் ப்ராப்ளம்? ஒன்று தெரிஞ்சுடுங்க, கர்த்தர் ஒருத்தருக்கும் தீங்கு செய்கிற தேவன் இல்லை. அல்லேலூயா. அவர் தீமையினால ஒருத்தரையும் வாதிக்கிறவரும் அல்ல. அவர் தீங்கினால ஒருத்தரையும் தண்டிக்கிறவரும் அல்ல. அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அவனுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நீங்க நன்மை செய்தா உங்களுக்கு என்ன உண்டு? மேன்மை உண்டு. அல்லேலூயா. நீங்க பாவம் செய்தா என்ன வரும்? நீங்க அக்கிரமம் செய்தா என்ன ஆகும்? பாவம் வாசப்படியில படுத்து கிடக்கும். அது நமக்கு விரோதமாய் நிற்கும். அல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் தான் இன்னும் ஆண்டு 1-2 மிருகங்கள் எல்லாம் பற்றி சொல்லி அதுக்கப்புறம் தான் யோபு சொல்கிறான். இப்போ 42:1 வாசிங்க. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்து தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே காரியம் இதுதான். அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி தூளிலும் சாம்பலிலும் இருந்து நம்மை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. யாக்கோபு 4:10 சொல்லுது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். பெருமை உள்ளவனுக்கு தேவனும். யாக்கோபு 4:6 வாசிங்க. 4:6 10 வாசிங்க. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறார், ஆதலால் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. பெருமை யோபுக்குள்ள வந்தபோது கர்த்தர் அவனுக்கு விரோதமாக என்ன செய்தது? கோபம் வந்தது. ஆனாலும் அவன் உத்தமனா இருந்தபடினால, அவனுடைய அந்த சூழ்நிலை நிமித்தம் அவன் பெருமை கொண்டபடினால அவனை கர்த்தர் தள்ளி விடல, அவனை விடுவிக்கும்படி கர்த்தரே இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 10வது வசனம் என்ன சொல்லுது வாசிங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் 2 வசனத்தை வாசி நம்ம ஜெபிக்க போகிறோம். எரேமியா 23:20 30:24 வாசிங்க. ஒரே வசனம் தான் ரெண்டுமே. எரேமியா 23:20 30:24. கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய கோபம் தணியாது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் நினைச்சதை செய்து நிறைவேற்றும் வரையும் அவருடைய கோபம் என்ன செய்யாதான்? தனியவே தனியா. 30:24 வாசிங்க. நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய உக்கிர கோபம் தனியாது, கடைசி நாட்களில் அதை உணர்ந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இது கடைசி நாட்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நன்மை செய்கிறவனுக்கு நன்மை பலனாய் வரும், தீமை செய்கிறவனுக்கோ தீமை தான் பலனாக வரும்.
ஆனால் ஒன்று செஞ்சிடுங்க, நன்மை செய்கிறவனுக்கு நன்மையும் தீமை செய்கிறவனுக்கு தீமையும் வருவது தேவனுடைய கருத்திலிருந்து வரும். அல்லேலூயா. அவர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அல்லேலூயா. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் சங்கீதம் 48:14 வாசிங்க. சங்கீதம் 48:14. என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நடத்த ஆயத்தமா இருக்கிறார். மரண பரியந்தம் நம்ம நடத்துவார். யோபுடைய மரண பரியந்தம். அதன் பிறகு எத்தனையோ ஆண்டுகள் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமையை கர்த்தர் ரெண்டத்தனையா ஆசீர்வதித்தார். எப்பொழுதும் அறிந்து கொண்டானோ என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடா என்று சொன்ன தன்னை அவருக்கு முன்பாக தாழ்த்தின போது கர்த்தர் அவனை உயர்த்தி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசி ஜெபம் பண்ணுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் சொல்லுங்க. ஆகிலும் நான் மரண பரியந்தம் உண்மையாயிருந்தால் ஜீவ கிரீடத்தை அப்பொழுது கர்த்தர் ஜீவ கிரீடத்தை எனக்கு தருவார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைய நாள் வரையிலும் கிட்டத்தட்ட ஆபிரகாமுக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பூமியில சொன்ன யோபு இன்றைய நாள் வரைக்கும் உயிரோடு இருக்க காரணம் அவன் கர்த்தருக்கு முன்பாக எந்த அவனுடைய சோதனையிலும் பாடுகளிலும் பிரயாசத்திலும் எல்லா உபத்திரவத்திலும் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருந்தான். அல்லேலூயா. பாடு வருதா, பிரச்சனை வருதா, கஷ்டம் வருதா, கண்ணீர் வருதா, வியாதி வருதா, கவலை வருதா, கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ஜீவ கிரீடத்தை நம்ம தருவார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி எல்லாரும் எழும்பி நிற்போமா? எல்லாம் எழும்புங்க. தூங்குறவங்க எல்லாம் எழும்புங்க. ஹல்லேலூயா. எல்லாம் எழும்புங்க. அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நிமிஷம் எல்லாரும் எழும்பி நின்று ஹல்லேலூயா ரிஷாந்தரா கபா எல்லாரும் ஆண்டவரை நோக்கி அப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. எல்லா பிள்ளைகள்லாம் எழும்பி நின்று இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாத ஆண்டவர். ஓரிக்கா பாபா எல்லாம் சொல்லுங்க. நீர் முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. ஆமென். ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைப்பது தடைபடவே படாது. அன்பு தேவ ஜனமே, வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு திட்டத்தை வைப்பாரானால், தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்ய துவங்குவாரானால், அது எந்த மனுஷ சக்தியோ பிசாசின் தந்திரங்களோ எந்த விதமான சத்துருவின் கிரியைகளோ உங்களை மேற்கொள்ளவே முடியாது, தடுக்க முடியாது. தெய்வ பிள்ளைகளே, யோபு ஒரு நீதிமான் தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். நான் உண்மையாக இருக்கிறேனே, உத்தமமாக இருக்கிறேனே,
பரிசுத்தமாக தானே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த பாடு? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நீதிமானை சோதித்தறிகிறார். ஆபிரகாம் கூட ஒரு நீதிமான் தான், ஆனால் அவருக்கும் சோதனை வந்தது. அந்த சோதனை ஜெயமாய் மாறினது. யோபுவின் சோதனை வெற்றியாய் முடிந்தது. பரிசுத்தவான்கள் சோதிக்கப்படுவது நிச்சயம்தான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். அதனால் நீ மரணப்பரியந்த உண்மையாய் இருப்பாயானால் உனக்கு ஒரு ஜீவகிரீடம் உண்டு. சோதனைக்கு பிற்பாடு உனக்கு ஒரு மகிமையான வாழ்க்கை உண்டு. இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்த உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், கண்ணீர்கள் எல்லா தீமை நின்று தேவன் உங்களை விடுவித்து உங்களுக்கு ஒரு மறுவாழ்வை கொடுக்க வல்லவர். எல்லாரும் உற்சாகமாக கர்த்தரை கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் செய்ய நினைப்பது தடைபடாதபடிக்கு அது நன்மையாய் மாறட்டும். அதே போல தீமை செய்கிறவர்களுக்கும் சரிக்கு சரி கட்டி முடிவு கட்டுகிற தேவன் என்பதையும் கூட நாம் பார்த்தோம். ஆனால் உண்மையான தேவ ஜனத்தை ஒருபோதும் தேவன் கைவிட மாட்டார் என்பதை பார்த்தோம். அதில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி ஆசீர்வதிப்பீராக. சேஷம் அந்த வார்த்தைகளை கேட்கிற பார்க்கிற அத்தனை குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் ஒரு நல்ல சாட்சிகளாக உமக்கு உண்மை உள்ள பிள்ளைகளா எங்களை அபிஷேகிங்கப்பா. கர்த்தாவே, என்ன சோதனை பாடுகள் துன்பங்கள் வந்தாலும் உம்மை மாத்திரம் விட்டு விடாதபடி யோபுவை போல நீதி உறுதியாய் பற்றி கொள்ள கிருபை தாரும். ஆண்டவர், எல்லாவற்றையும் நீங்கள் கேட்டு ஒரு பெரிய ஜெயத்தை தரப்போகிறதற்காக நன்றி. இந்த நாளில் கடந்து வந்திருக்கிற அத்தனை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. எல்லார் மீதும் உடைய கிருபை பெருகட்டையா. நீங்கள் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமை மக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் அந்யோனி ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.